உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த முறை பெண்களுடைய ஓட்டு முக்கால்வாசி சீமானுக்கு தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு பெரிய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நடக்க போகிற இந்த மக்களவை தேர்தலுக்காக தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய சர்வே நிறுவனங்கள் மக்களிடையே சர்வே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த சர்வேல வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சிக்கு எதிர்பாராத அளவில் ஆதரவு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னதான் பொருளாதாரத்தில் அதிகாரத்தில் எல்லாத்துலேயுமே நாம் தமிழ் கட்சி பின்தங்கி இருந்தாலுமே மக்களுக்கான ஒரு மாற்றத்தை எங்களால் மட்டும்தான் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு அதிகப்படியாக சீமானவர்கள் விதைச்சிருக்காரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது. பிற கட்சிகளோட கூட்டணி வைக்காததற்கு முதல் முக்கிய காரணமே எல்லா கட்சிகளையும் நாங்கள் குறை சொல்லிட்டு அவங்களோடவே கூட்டணி வச்சு 5 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் நாங்கள் முட்டி போட விரும்பலை அப்படின்னும், அப்படி பிச்சை எடுத்து வர சீட்டு எங்களுக்கு வேணாம், அது மட்டும் இல்லாமல் மாற்றத்தை விரும்பக்கூடிய நாங்களே இன்னொரு கட்சியோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா எங்களுக்கான தனித்துவமே போயிடும் அப்படின்றதுனால தான் சீமான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தனித்து நின்று களம் காண்டுட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் சீமானுக்கு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஆதரவு உண்டு பண்ணது மட்டும் இல்லாமல் 13 ஆண்டு காலங்களாக இவ்வளோ தோல்விகளை சந்திச்சும் இன்னமும் சீமான் தனித்து நின்று போராடுறாரு அப்படின்னா நிச்சயமாகவே இவர் ஒரு உன்னதமான தலைவர் தான் அப்படின்னு மக்கள் உணர ஆரம்பிச்சதுனால தான் தற்போது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சர்வேல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆதரவே சீமானுக்கு வந்திருக்கு. இதுலேயும் முக்கியமான ஒரு விஷயமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% பெண்கள் சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்றத நேரடியாகவே கேமரா முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குடும்பமாக திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போட்ட குடும்பம் அப்படின்னும், இந்த முறை எங்களுடைய ஜென்ரேஷன் இனிமே மாற்றத்தை மட்டும்தான் விரும்புவோம் அப்படின்னும், அதனால தான் நாங்கள் அனைவருமே சீமானுக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் கிட்டத்தட்ட 70% சீமானுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்றது பிற கட்சிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அப்படி தான் சொல்லி ஆகணும். வெறும் ஒரே ஒரு சர்வே நிறுவனம் இல்லாம SSN சர்வேல தொடங்கி அதற்கு பிறகு ரவீந்திரன் பிரசாமி பாண்டே இந்த மாதிரி அவங்களுடைய தனி பிரிவுகள் சர்வேவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதனாலேயே திமுக அதிமுக பாஜக இந்த கட்சிகள்லாம் கதி கலங்கி நிற்கிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதை விட ஒரு அதிர்ச்சிகர விஷயம் என்ன அப்படின்னா, தற்போது புதிய வாக்காளர்களாக வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு 70,000 புதிய வாக்காளர்கள் வந்திருக்காங்க அப்படின்னா அதில் 50,000 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சீமானுக்கு தான் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடையே நேரடியாகவே நாம் தமிழ் கட்சிக்காக பிரச்சாரமும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாக ஒரு பிரச்சாரம் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். முதல் தடவையாக சாதாரண மக்கள் கூட சேர்ந்து சீமானுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரச்சாரத்தில் ஈடுபடுறது இதுதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.